சேது 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 சார் கூப்பிட்டீங்களா? உனக்கு எவ்வளோடா பணம் கொடுத்த? 2000 ரூபாய். என் பொண்டாட்டி 2500ங்கிற இருந்துச்சு. நீ எனக்கு எப்பவும் போட்டு தருவியே நினைச்சு கொண்டு போயிட்டேன். உன்கிட்ட வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா. உன் சீட்டை கிழிக்க எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். ரகு வேண்டாம். சார். ஹலோ கமன் சினோ. சேது ரொம்ப நல்லவரு. சேது ஆமா நல்லவன் தான். கொஞ்சம் அதிகமா பேசுவாரு. ஆனா அவரை மாதிரி ஒரு உண்மையான நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இடியட். நான் சிபாரிசு பண்றதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. இவளை கட்டிக்கோ அவளை வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க? வச்சுக்குங்கன்னு சொன்னேன். இன்னும் வச்சுக்குங்க வச்சுக்குங்க வச்சுக்குங்க. வச்சுக்கிறேன். மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக உன்னை நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டே சரி. ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூட பழகிருக்கணும். செருப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். 4ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமே பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்ல வேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ அவனை பார்க்க பீச்சு பிக்கப் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்ல. அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? ஆஃப்டர் ஆல் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிற நானே வகை வகையா பார்க்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார். என்ன பல்லவன் பஸ்? நோ நோ நோ, அதுக்கு முன்னாடி பார். பல்லவிங்க ஃபுல் ஃபோர்ஸா நிக்கறாங்க. எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்றா. சரி நம்ம ஆளுங்க. ஹாய். கலர் கலரா நிக்குதுடா. சிவகா பாத்து நிறுத்தி இடம் விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ். முடியல மிஸ்டர் ரகு. நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய் இறங்குடா. நடந்து வாடா. முடியாது. நான் தான் உட்காருவேன். ஏறுங்கம்மா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னாடி தான் உட்காருங்க. சேது நீ வேணாம். நானும் வருவேன். ஏன்டா அலையற அல்ப? டேய் என்னடா? டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும். அங்க இருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் கியர். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா? ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். ரகு ரகு, இதுக்கு முன்ன கார்ல ஏறினதே இல்லையா? அவன் எங்க ஏறி இருப்பான்? அவன் ஒரு காட்டான். அதுவும் பென்சில வேற ஏறி இருக்கான். அதெல்லாம் பாத்திருக்கேன். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. பார்த்து தாண்டா ஓட்டுறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது? மடையா முண்டம், அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. என்ன பண்ணி பெட்ரோல் தீந்துரும்னு உனக்கு தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த அம்மா எல்லா அம்மனையும் பார்த்தாச்சு. ஜீனத்தம்மனை தவிர ஒரு 5 நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? அம்மா உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியான்னு நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி போயிட்டு வா. ஏற்கனவே லேட். மாமா வேற காத்துட்டு இருப்பாரு. அண்ணி அங்க பாருங்களே, நம்ம வண்டி மாதிரி இல்ல? பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டுமா பாப்பா? தலைவா, சூப்பர் பார்க்கிங் நிக்கிறாங்க. வாங்க வாங்க.
ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான். கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, வேகமா வர்றாங்க, வந்துட்டாங்க. இருக்கீங்க, நானும் தான் தனியா இருக்கேன். கொஞ்சம் அப்பா. ஓகே, சொன்னது புரிஞ்சது இல்ல? ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி உன் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறாரு ரகு. சரி. ஏங்க ஆ. நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலாவும் இருக்கு. காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு. இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சு எகிறிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்ட பிரம்மச்சாரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குமே தான். ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60லயே போயிட்டு இருக்கேன். இல்லனா நம்ம ஸ்பீடே 90 100 தான். சும்மா கியா. ஆமா, வீட்ல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற? வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் சார், நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல இல்ல நிறுத்தணும். சார், இங்கதான். நிறுத்தணுமா? சீ, குறும்பு. இங்கேயே வா. இல்ல, இங்கதான். ஆ. யோ, ஆ. இறங்கியா? ஐயோ. பாத்து இறங்க. பாய் ரகு. Bye bye, girls. சேது நீ வேணாம்டா. நோ, இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிக்கிறேன். டேய் நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போணும்? ரகு, 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 ரகு நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி, தள்ளிட்டு போங்கிறேன். சேது, ராஸ்கல் என்ன மாட்ட வச்சிட்டியே. வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா, இந்த ஒரு முறையாவது என்ன காப்பாத்து ப்ளீஸ். அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? மத்தியானம் சோத்துக்கே வந்துட்டா அவ. ஹேமலட்சுமி, நீங்க 2 பேர் மட்டுமா கோயிலுக்கு போயிருந்தீங்க? மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஓ, வந்திருந்தாரே. வந்தானா? எப்போ வந்தா? பொண்டாட்டியும் தங்கச்சியும் தனியா அனுப்பிச்சிட்டோமே மனசு கேட்கலையா, அதனால காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து நேரா வந்துட்டாரு கோயிலுக்கு. நம்பவே முடியலையே. சும்மா இருங்கண்ணே, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. என் மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொறுப்பான பிள்ளை. அத்தே, என்ன பெத்த அத்தே, எப்பத்தான் வந்தீங்க? டேய், முறைய மாத்தாதடா. உன்னை பெத்தது உங்க அம்மா. ஒரு பேச்சு சொன்ன தப்பாத்த. என்ன பேச்சு? கெட்ட பேச்சு. இதுவா கெட்ட பேச்சு? என் புள்ள சொன்னது சரிதான். பொண்ணை கொடுத்தது கண்ணை கொடுத்தது சமம் இல்ல கண்ணு? அத்தை, உங்களுக்கு இருக்கிற உலக ஞானம் அந்த வீட்டுல யாருக்கத்தே இருக்கு? என்னங்க, கொஞ்சம் மேல வரீங்களா? மாட்டேன். அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீ போ. இப்போ வர போறீங்களா இல்லையா? இந்த பாருடி, உன் பேச்சும் செய்யும் சரியில்லை. புருஷன்கிட்ட பயபக்தி இருக்கணும்டி. ஐய, பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. நீங்க மேல வராமலா போயிடுவீங்க? பாருங்க, அத்தை முறைச்சுக்கிட்டு போற. அவ கிடக்குறா கழுத. சின்ன புள்ள தானே, என்னப்பா தெரியும்? அதானே. சரசு, ம்? பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, இங்க என்ன உட்கார்ந்துருக்க? இந்த வருஷமாவது பாஸ் ஆகு. போய் படி போ. போ. இரு, அன்னைகிட்ட கீ கொடுக்குறேன். அப்பா, ஆ. இப்படி வாங்க. ம்? இப்படி வாங்கண்ணா. அங்க போகணுமா? ஆ. ஏறி போய. சரி. அப்படித்தான். அத்தை, என்ன சாப்பிட்டீங்க? இவ்வளோண்டு ரசம் சோறு தான்ப்பா. ரசம்? வெறும் ரசம் சோறா? ஆமா. அத்தை, உங்க மருமனுக்கு 5000 ரூபாய் சம்பளம், வெறும் ரசம் சோற சாப்பிடுறது. லக்ஷ்மி கிட்ட சொல்லி இன்னைக்கு ராத்திரிக்கு சிக்கன், ஃபிஷ், போர்க், பிரான்ஸ் எல்லாத்தையும் பண்ண சொல்றேன். என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அதான் ஆடு, கோழி, முட்டை, எறா இது எல்லாத்தையும் ராத்திரிக்கு வறுத்து வைக்கல. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஏய் லக்ஷ்மி. ஐயோ, என் தங்கம், என் வைரம். ஐயோ, என் மருமையனா என் மருமையன் தான். என் பேர்ல எவ்வளவு பாசம் பாத்தீங்களாண்ணே? பைத்தியக்காரி. பாசம்மா. உன்னை கொல்றதுக்கு அவன் வழி சொல்றான். என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்ன? அவன் சொன்ன ஆகாரம் பூரா கொழுப்பு. உனக்கு ஏற்கனவே கொழுப்பு. டபுள் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா மாற அடைச்சிரும். மாற அடைச்சு நீ செத்தின்னா உன் சொத்தை அவன் வித்தே தின்னுடுவான். அப்ப நான் வேற என்னத்தை தான் சாப்பிடுறது? பேசாம பச்சை தண்ணிய சாப்பிட்டு படு. நில்லுங்க. லக்ஷ்மி, உங்க அம்மா அருமையான அம்மா. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். அதான் அத்தையே வந்துட்டாங்க.
என்ன மாப்ள? என்னத்த சொம்பும் தலகாணியும்? தூங்குறதுக்கு தான். எங்க தூங்க போறீங்க? இப்படியே எங்கேயாவது ஓரமா? இங்கே வா. ஐயா லட்சுமி, அத்தை நம்ம ரூம்ல படுக்க வை. அடாடாடாடா, மாப்பிளைக்கு என் பேர்ல எவ்வளவு அக்கறை. அம்மாடி லட்சுமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. மாமா போய் அதை கொடுத்துட்டு போங்க. இந்தா ராத்திரில தண்ணி தாக எடுத்தா குடிச்சுக்கப்பா. ஓஎஸ். வாமா போங்க. இங்க போ. லட்சுமி வந்துட்டேன். அப்பாடி.